வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய வீடியோ, இன்னொரு பக்கம் தனிப்படை 3 தனிப்படை அமைச்சு புஷி ஆனந்த் நிர்மல்குமாரை தேடுறாங்கங்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா தனிப்பட்ட முறையில் கன்மேன்ஸோட ப்ரைவேட்டாக ஒரு பாதுகாப்போட எப்போ கைது நடக்கலான்னு ஒரு பயத்தில் இருக்காருங்கிறாங்க. முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3 நாள் கழிச்சு அந்த வீடியோ ஒரு இரங்கலோ மன்னிப்போ வருத்தமோ எதுவும் கிடையாது, நேரடியாக திமுகவுக்கான செய்தியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த வீடியோவை ஒரு சைக்கோத்தனமான வீடியோவை தான் பார்க்கணும். நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டையோ சைக்கலாஜிக்கலாக படித்த எக்ஸ்பர்ட்ஸ்டையோ கேட்டிங்க அப்படின்னா, அந்த பேசின ஸ்டைலு, அந்த லாக் விட்டு அப்படி பார்த்தது, இப்படி திரும்பி இருந்தால் பார்த்துட்டு சிஎம் சார் அப்படின்னதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சைக்கோத்தனமான கிரிமினல் தனமான மக்களை தூண்டி விடக்கூடிய, தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னை நம்பி வரக்கூடிய, இது வீடியோ கேம். அதாவது திகாவை சேர்ந்த அருள்மொழி வழக்கறிஞர், அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு, பலரும் பார்த்துருக்கலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம், தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லியிருக்கார். வேறு எந்த கட்சிக்காரன்னு அதை சொல்லலை. எடப்பாடிலாம் அவுட்டேட்டட், அவருக்கு என்ன நடக்குது, இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. இப்போ அண்ணாமலை சாதாரண ஆள் கிடையாது. நம்ம சும்மா அண்ணாமலை பேசலாம் வைக்கலான்னா கூட, அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இது எல்லாமே சொல்லி கொடுக்கப்படுறது, பயிற்சி கொடுக்கப்படுறது. ஏன்னா அண்ணாமலைக்கு இதில் என்ன நடந்திருக்கு, விஜயோடைய ஆங்கிள் என்ன, எதுக்காக இந்த கூட்டம் வந்தது, எப்படி இவங்க ப்ளே பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியும். அண்ணாமலைக்கு தெரிந்து கொண்டு அரசியல் நாடகம் ஆடுறது, அது தெரிஞ்சு வேணே பண்ணுறது யாருன்னா விஜய், அண்ணாமலை, இன்னும் சிலரோட குறிப்பிட்டு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு பயிற்சி காலத்திலேயே இதை பற்றி எடுத்து சொல்லிவிடுவாங்க. என்ன நடக்கும், மாப் மொத்தமாக சேர்ந்தால் என்ன நடக்கும், இவரோட சைக்காலஜி எப்படி இருக்கும், இவர்களை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவர்கள்ட்ட எப்படி பேசணும், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அதே ஒரு தனிநபருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், 20 பேர் கூட்டம் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு 100 பேர் சேர்ந்தால் எப்படி, லட்சக்கணக்கானவன் ஆயிரக்கணக்கானவன் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாஸ் சைக்காலஜி இருக்குல்ல, இதெல்லாம் கிரிமினல் பிஹேவியரும் எல்லாமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டாயம் பயிற்சியின் போது கொடுக்கப்படும். ஏன்னா அவர்கள் தான் இந்த நாட்டை நிர்வகித்து வருகிறாங்க, அவங்க தான் இதை இது பண்ண முடியும். ஸோ இதையும் தாண்டி அரசியல் சரி, அது அண்ணாமலைக்கு அப்புறம் வரும். இதை தாண்டி அவங்க அருள்மொழி அவர்கள் சொன்னது, ஆமாம், அதாவது வீடியோ கேம் மாதிரின்னா இப்போ உள்ள பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான் அது ஒரு அடிக்ஷனுக்கு போயிடுச்சு. விஜய் மேலே ஒரு அடிக்ஷனுக்கு போயிட்டாங்க. அதாவது வீடியோ கேம் அப்படின்றத வீடியோ கேமில் என்ன பண்ணுறாங்க பசங்க, 24 மணி நேரம் உட்காந்து அவனை சுட்றா இவனை சுட்றா, இதை கொள்ளு அதை கொள்ளுன்றாங்கல்ல, இதை ரியல் லைஃப்பில் பொருத்தி பார்க்குறாங்க. ஒரு 14 வயசு பையனும் 16 வயசு பையனும் 18 வயசு பையனும் அந்த வீடியோ கேமில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது கற்பனை உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுறான்னா ரியல் லைஃபோட பொருத்தி பார்த்து விஜயை அந்த மாதிரி அவன் வீடியோ கேமில் இருக்க ஒரு ஆள் மாதிரி, ஹீரோ மாதிரி நினைக்கிறான். ஸோ இதோட விளைவு தான் இது விஜய்க்கு நல்லா தெரியும். தெரிந்து கொண்டும் அந்த மாதிரி நபர்களை தூண்டி விடுவது. இப்போ வீடியோ கேமில் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும், இதை தொடர்ந்து விளாண்டா சைக்கோவை மாறிடுவான் அப்படின்னு. ஆனால் அதை நிறுத்துவானா கண்டுபிடிச்சவன் இன்னும் சைக்கோவை இவங்களை எப்படி ஆக்கலான்னு தான் போவான். ஏன்னா அதுதான் கார்ப்பரேட் பிஸ்னஸ். புது கேம்ஸை கொண்டு வருவாங்க, இறக்குவாங்க, இவங்களை அடிக்ஷன் கொண்டு வருவாங்க, இவங்களை ஆக்கணுன்றது தான். இதைத்தான் விஜய் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். விஜய்க்கு எல்லாமே தெரியும். தெரிந்தும் இவர்களை தூண்டி விடக்கூடிய இது விபரீதமான ஒரு விஷயம், கிரிமினல் தனமான விஷயம். உடனடியாக அரசும் நீதிமன்றமும் இதை சாதாரண விஷயமாக பல வழக்குகளை போலவோ இல்லை பல அரசியல்வாதிகளை டீல் பண்ணுற மாதிரிலாம் டீல் பண்ணக்கூடாது. அவர்களை இதோட சீரியஸ்னஸ் என்னான்னு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றது தெரியல. உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டார், ஏதாவது தான் நீங்கள் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன எதுனாலும் பண்ணுங்கள், என் ரசிகர்கள் மேலே தொண்டர்கள் மேலே நீங்கள் கை வைக்காதீங்கன்னா, அவதூறு செய்தி பரப்புனதுன்னு கைதானதோ, அல்லது இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கும்போது 10,000 பேர்னு சொன்னவங்கள கைது பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை அது கூட பரவாயில்ல, அரசியல் சொல்லலாம். புஷி ஆனந்தை தேடுறதோ இல்லை ஆதவர்ஜுனாவை இது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நிர்மல்குமாரை தேடுறதோ அது அரசியல். தேடுறதோ அவர்கள் முன்ஜாமீன் வாங்குறதோ அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டே ஆகணுன்றதெல்லாம் யாரோட இதுவும் கிடையாது. சட்டம் தன் கடமைச்சு பிடிச்சி உள்ளே போடணுன்னா போடும், வெளியே விடணுன்னா விடும், நீதிமன்றம் பெயில் கொடுக்கணுன்னா கொடுக்கும், இல்லைன்னா உள்ளதுக்கு வைக்கணுன்னா வைக்கும். அது நீதிமன்றத்தோட விசாரணை முடிவின் அடிப்படையில் வரக்கூடிய அது வேறு. ஆனால்
சின்ன சின்ன பசங்களை வைத்துக்கொண்டு 16 வயசு 18 வயசு 20 வயசு 15 வயசு பசங்களை வைத்துக்கொண்டு நான் கொலை பண்ணிடுவேன், ஸ்டாலின் மண்டையை பொளந்துடுவேன், வெட்டி ரெண்டாக்கிடுவேன், போலீஸ் ஸ்டேஷன் பஸ்ட் ஆயிரும், உதயநிதி ஸ்டாலினை கொண்டு விடுவேன், திமுக காரங்களெல்லாம் உள்ளே பூந்து கொண்டுருவாமாடா, உள்ளே இறங்குவோமா அப்படின்னு போடுற வீடியோவை பற்றியெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் நீ என்னையே செய்ய ஆளை சொல்லாதன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்ப. நீ இந்த அமைதியாக இருக்க இந்த நாட்டிலையும் இந்த மாநிலத்திலையும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா மிகப்பெரிய கொடூரங்களை அரங்கேற்றி அதன் மூலம் அரசியல் அறுவடை செய்வதற்கும் பதவி சுகத்திற்கும் நீ ஆசைப்படுகிறான்டா அர்த்தம். அது தெளிவாக அந்த வீடியோவில் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு 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 மனிதனை பற்றி நீங்கள் பெருசாக விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனோட அவுட்புட்டில் இருந்தே அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சலாம். நல்லவனா கெட்டவனா, எதுக்கு சொல்ல வரான், என்ன சொல்ல வரான்றதை சைக்காலஜிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி இது பண்ண முடியும். எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா முழுக்க விஜயோட ஸ்பீச் விஜயோடைய உண்மையான முகத்தை வெளியே காட்டிடும். உண்மையான அந்த ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்டில் கூட போன 30 உயிர் போயிருச்சும் போதுங்கிற பாடி லாங்குவேஜ், இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதான ஒரு பாடி லாங்குவேஜ் நேற்று இந்த வீடியோவில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டோனு, அந்த பேச்சு, அந்த கடைசியில் அதை கொண்டு போய் நிறுத்த. நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை கேளுங்க, சைக்காலஜிஸ்ட்டை கேளுங்க. ஒரு 50,000 பேர் 20,000 பேர் இளைஞர்கள் கூடியிருக்கான், வெறியர்கள் கூடியிருக்கான். அந்த நேரத்தில் உள்ள ஒருத்தன் நல்ல பாதுகாப்போட கிளாஸஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு வண்டியை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு இவன் பூரா 7 மணி நேரம் தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி கூட இல்லாமல், சோறு இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். ஒரு வெறியில் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட லைட் அடித்து விளையாடுறதுன்றது எவ்வளோ பெரிய சைக்கோத்தனம் அப்படின்றத நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டை கேட்டால் சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இது அந்த பார்வை இவங்களை ஒரு கேவலமான பார்வை. அது மிருகங்கள் மாதிரி ஆடுகள் கூட்டம் அடித்து நம்ம மேலே மோதிட்டு இருக்கு. லைட் அடித்து அதுகளோட விளையாடுறத ஒரு சைக்கோ மனநிலை. அது எல்லாத்தையும் கடந்த சைக்கோ மனநிலை, அது தெரியும். நீங்கள் அதற்கு அடுத்து தப்பி ஓடுனது 2வது மனநிலை. 3வது ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எல்லாம் கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் விறுவிறுன்னு ஓடினது 3வது மனநிலை. அதுக்கு அடுத்த செகண்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே இந்த 35-39 பேர் செத்துட்டான்னு தெரிஞ்சும் அவங்களோட செல்ஃபி எடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்ததில்ல, என்ன மனநிலைன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க, நம்ம சொல்ல வேண்டாம். இந்த மாதிரியான மனநிலை எப்படி மனநிலை, இது ஒரு பக்கம். இந்த பக்கம் தொண்டர்கள் என்ற பேரில் இருக்கக்கூடிய நபர்கள், கட்சி அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய, ஆனால் எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்தெலாம் பாவம் தான் இந்த விஷயத்தில், அந்த அளவுக்கு கிரிமினல் கிடையாது. ஏன்னா அவர் கரூர் போக வேண்டாம், ஏன்னா கரூருக்கு 3 மாதம் கழித்து போகிறதா ஷெட்யூலு. ஒரு வாரத்தில் திமுக கூட்டம் போட்டுச்சுன்னு போட்டோம்னா ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு அவர் கஷ்டம் தலைவரேன்னு அவர் சொன்னதாக சில செய்திகள் இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அது ஆதவர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் தான் நம்ம பதிலுக்கு போட்டி கரூரில் அவங்க 30 விழா திமுக நடத்தினா நம்ம மாஸ்க் காட்டணும்னு தள்ளி தான் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு அவங்க தரப்பில். இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அது அரசியலில் இருக்கிறது. அதாவது திமுக மாநாடு போட்டோடனே கொஞ்ச நாள் அதிமுக போடும் அந்த காலத்தில். இது அரசியலில் இருக்க வேண்டியது. அது என்னத்தையே போட்டு தொலைங்க. அதே இடத்துல கூட்டம் போட்டு நாங்கள் பதிலுக்கு பதில் சொல்கிறோன்னுட்டு, ஏன்னா விஜய் திருவாரூரில் பேசின அடுத்த நாள் அங்கே திமுக கூட்டம் போட்டு பதில் கொடுத்தாங்க. அது அரசியலில் எப்போவுமே இருக்கிறது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஊரில் போட்டால் இந்த ஊர்லேயே திருப்பி போடணும் தப்பு. ஆனால் எங்கே போட்டீங்க, அவங்க எங்கே போட்டாங்க, நீங்கள் எங்கே போட்டீங்க? திட்டமிடுதலுக்கு உனக்கு கட்டமைப்பு கிரவுண்டில் போடுறாங்க, நீங்கள் ரோட்டில் போடுறீங்க, இடுக்கு சந்தில் போடுறீங்க, மக்கள் அதிகம் கூடுற இடத்துல போடுறீங்க. அப்படி போடும்போது அதானே இந்த விபரீதங்கள் நடந்திருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்வா? இல்லை, இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் அங்கே கரூரில் லோக்கல் மாவட்ட செயலாளரோ அல்லது பொருளாளரோ அவங்க குடும்பத்தினர் பேசும்போது இவங்களை எதுக்கு கைது பண்ணுறீங்க, அங்கே கொண்டு போய் அப்பாவிகளை பிடிச்சி ஸ்ப்ரே அடித்து கழுத்தை நெரிச்செல்லாம் கொண்டுட்டாங்கன்னு அவங்க இதை அந்த அம்மாவை ஏன் கைது பண்ணலன்ற கேள்வி தான் இப்போ கேட்கணும். இதுதான் இங்கே உள்ள சிக்கல். அப்போ ஒருத்தரை பிடிச்சா அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா ஸ்ப்ரே அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த லேடி என்னென்னு கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணால் என்ன ஆகும்னா இதை அந்த தலைவன் சரி தப்பாக பேசிடுச்சு கைது செஞ்சுருக்காங்கன்ற காலம் மாறி நீ யாரையாவது தொடு பார்ப்போம், இப்படி தான் கேவலமாக உன்னை பேசுவோம், சைக்கோத்தனமாக பேசுவோம், நீ தொடு பார்ப்போன்றது கையை வச்சாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கோ புலப்பு நடத்துறதுக்கோ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு சைக்கோத்தனம். உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் இருக்கேன், ஆஃபீஸில் தான் இருக்கேன், இல்லை வீட்டில் தான் ஆஃபீஸில் இருக்கேன்றது யாருக்கு தெரியாது. அப்போ என்னென்னா தற்குறிகளுக்கு தெரியாதுன்றதுனால
விஜய் எங்கே இருக்காருன்னு சராசரி ஆட்களுக்கு தெரியாது. அது சினிமா டைலாக் மாதிரி இல்லை சார் இருக்கு. உனக்கு எதனா ஏன் கூட போது எங்கள் குடும்பத்தை விட்டுருங்கிற. ஆமாம், அதுதான் அந்த பழைய படத்தில் கொண்டு போய் ட்ரம்மு அண்டாவில் கட்டி போடுவாங்க இல்லை, அந்த ஸ்டைலான பேச்சு தான் அது சினிமாவில் ஒத்து வரும். ஆனால் இப்போ என்னென்னா இதை நிஜத்திலையும் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை சைக்கோத்தனமாக இவங்க இறங்கியிருக்காங்கன்றது மிக கொடூரமான ஒரு முன்னெடுப்புகளை விஜய் எடுத்துக்கொண்டிருப்பது வந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது மிகப்பெரிய பேராபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் திமுக அரசு திகைத்து போயிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, சட்டப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழலில் இவர்கள் இருக்காங்க. புரியுதா? இந்த மாபு வேறு மாதிரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அது சட்டத்துக்கு புறம்பாக. ஏன்னா இவங்களை பிடிச்சா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மத்திய அரசும் வந்து இதில் குளிர்காய பார்க்குது, இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு பிஜேபிக்காரன் பார்க்குறான். அப்படிங்கும்போது திமுக அரசு திகைத்து போகுது. இதெல்லாம் மத்திய அரசு நேரடி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு நாட்டுக்கு த்ரெட்டன் பண்ணுறான், ஒரு நேபாள் போல் கலவரம் செய்ய வாங்கன்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னா என்னையே என்ன பண்ணுது, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்நேரம் ஏன் அவனை தூக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முத நாள் கூட என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா லூசுத்தனமாக ஏதோ பேசுகிறாப்புல அப்படின்னு நினச்சாங்க. அவன் ஒரு கூமுட்டை ஏதோ ஒரு பேசிட்டு போகிறான், ட்விட்டு போடுறான்னு பார்த்தா இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சதித்திட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது இப்போ தான் தெரியுது. இது எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிற பொறுப்பையும் எப்படி எடுத்துகிட்டு பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டங்களில் சட்ட ரீதியாக எப்படி நகருதுங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம். அவங்க நேரத்துக்கு நன்றி.